ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். வீடியோக்குள்ளே போய் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை அழுத்திட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஸ்வீட் ரெசிபி 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு என்னெல்லாம் பருப்பு இருக்கோ அந்த பருப்பெல்லாம் வறுத்துக்கோங்க. பருப்பு அப்படின்னா முந்திரி பருப்பு, திராட்சை பழம், அப்புறம் பிஸ்தா, பாதாம், உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யிலேயே கண்ணாடி ஜவ்வரிசின்னு கடையில் விற்கும். சாதா ஜவ்வரிசியும் நம்ம செய்யலாம். கண்ணாடி ஜவ்வரிசினா 10 நிமிஷத்தில் சட்டுன்னு வெந்துடும். அதை நல்லா வறுத்துட்டு 1 பங்கு ஜவ்வரிசினா 3 பங்கு தண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது மூடி திறக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக அந்த ஜவ்வரிசி வெந்திருக்கும். பார்த்திங்களா, இதுக்கு பேர் தான் கண்ணாடி ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னுங்க இந்த ஜவ்வரிசி. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை. 1 கப் ஜவ்வரிசினா உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பட் 3/4 கப்பு போட்டிங்கன்னா மீடியமாக இருக்கும். ஸோ 3/4 கப்பு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த வெந்துட்டுருக்கிற ஜவ்வரிசியில் இதை ஊற்றிடுங்க. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த ஜவ்வரிசி கலவையில் இந்த கொதிச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. பார்த்திங்களா, கொதித்த உடனே எந்த அளவுக்கு இருக்குது. இப்போது நம்ம நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, வறுத்து அந்த நட்ஸ் எல்லாம் இதில் போட்டுருங்க. 2 கலரி விட்டிங்கன்னா கம கம கமன்னு அந்த வாசனையோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாதாம் பிசின் கடையில் விற்குங்க. ஒரு 25 ரூபா தான் இருக்கும் ஒரு பேக்கெட்டு. ஒரு 4 எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை அப்படியே இந்த கொதிச்சிட்ருக்கிற கலவையில் போட்டிங்கன்னா சூப்பரான பாயசம் ரெடி. பால் வேண்டாம், தேங்காய் பால் வேண்டாம், இப்படியே கொடுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி காரடியா நோம்புன்றதுனால வெள்ளை காராமணி அடையும் காராமணி அடையும் பாயசமும் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிப்பியும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. சூப்பராக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பாயசத்தில் நீங்கள் கஸ்டர்ட் பவுடரை பாலில் கரைச்சி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு ரவை போட்டிங்கன்னா இன்னும் திக்னஸாக இருக்கும். இல்லை பால் விட்டுக்கலாம், இல்லை தேங்காய் பால் அரைச்சி விடலாம். இது எல்லாமே இறக்கின உடனே நீங்கள் பண்ணலாம். ஸோ பேசிக் ஒரு பாயசம் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆறுனா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம். எடுத்து வச்சு அடுத்த நாள் கூட நம்ம சூடு பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா வெல்லம் அவ்வளோ சீக்கிரம் கெடாது. இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டுட்டு நெய் போட்டிங்கன்னா இது அல்வா மாதிரி கண்டிஷனுக்கு வரும். அப்படி இல்லைன்னா இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நீங்கள் இதை வேக வச்சிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு கேக் மாதிரியும் வரும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.